ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பிரசாந்தமனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதமகல்மஷம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தியான யோகம் என்ற இந்த அத்தியாயத்தில் தியானத்தை குறித்த பல்வேறு விஷயங்களை, குறிப்பாக ஆத்ம தியானம், மெய்ப்பொருளை அறிந்து அதை எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப பிராக்டிக்கலா, நடைமுறை பூர்வமாக பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்லோகத்துல தியானத்தின் ஒரு உயர்ந்த பலனை சொல்கிறார். ஏனம் யோகினம், ஏனம் யோகினம்னா இந்த தியான யோகியை உத்தமம் சுகம், உத்தமம் சுகம்னா மேலான சுகம். இதுக்கு முன்னாடி கூட சொன்னார் இல்லையா, மிக உயர்ந்த சுகம், எல்லையற்ற சுகம், ஒப்புயர்வற்ற சுகம், புல இன்பங்களால நம்ம அனுபவிக்கிற சுகம் அல்ல, வந்து செல்கின்ற சுகம் அல்ல, துன்பம் கலந்த சுகம் அல்ல, அனித்தியமான சுகம் அல்ல, ஆனந்தமயமான மெய்ப்பொருளாகவே நான் இருக்கிறேன் என்பதை உணர்வதால் ஏற்படும் எல்லையற்ற ஆனந்தம். அததான் உத்தமம் சுகம். இந்த தியான யோகியை அந்த மேலான இன்பமானது உப்பைத்தி வந்து அடைகிறது. அந்த மேலான இன்பம் இவரை வந்து அடைகிறதுன்னு சொல்றார். இவர் அதை தேடி போகிறார், இவர் அதை அடைகிறார்னு சொல்லல. அந்த இன்பம் இவரை வந்து அடைகிறது அப்படின்னா என்ன? தனக்குள் அந்த இன்பம் இருப்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். பிற வார்த்தைகள் எல்லாம் இந்த தியான யோகிக்குள்ள அடைமொழிகள். அவர் எப்படிப்பட்டவர், அந்த தியான யோகி எப்படி தியான யோகி ஆனார் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அகல்மஷம். அகல்மஷம்னு சொன்னா, கல்மஷம்னு சொன்னா நமக்கு தெரியும், அழுக்கு. கல்மஷம் அப்படின்னா இந்த அழுக்கை, அகல்மஷம் நீக்கி கொண்டவர், அழுக்கற்றவர். என்ன மாதிரி அழுக்குனா, பாபங்கள், முற்பிறவிகள்ல நம்ம செய்த பாபங்கள்லாம் போறதுக்கு என்ன பண்ணணும்னா, புதுசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். இப்ப நம்ம தர்மங்களை நன்றாக அனுஷ்டித்தாலே போதும். எப்படி கடைபிடிக்க வேண்டும்? கர்மயோக மனோபாவனையுடன், இந்த உலகியல் பலன்களை விரும்பாமல், மன தூய்மையின் பொருட்டு அதற்காக ஒர்க் பண்ணணும். என் மனசுல ஆசைகள் அடங்க வேண்டும். பேராசை, பெருங்கோபம், பொருட்பற்று, பொறாமை இதெல்லாம் ஓயணுங்கிறதுக்காக உழைக்கிறார். இப்படி உழைத்துதான் அவர் அகல்மஷம் அப்படின்னா என்ன, எல்லா விதமான குற்றங்களையும் நீக்கி கொண்டவர். அதாவது இந்த மனதின் அலைப்பாய்கின்ற தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப பாரு சஞ்சலமா இருக்கேன், அதை நீக்குவதற்கு, அந்த கல்மஷம், அந்த அழுக்கை நீக்குவதற்கு உபாசனை பண்ணணும். உபாசனைனா அதாவது இறைவனை வடிவத்துடன் முதல்ல தியானம் பண்றோம் இல்லையா, அங்க தொடங்கி அப்புறம் நிர்குண தியானம், அந்த உபாசனை பண்றது. அதுக்கப்புறம் அறியாமை அப்படின்னு நம்ம மனசுல ஒரு அழுக்கு இருக்கு. நம்மை பற்றிய அறியாமை, உலகை பற்றிய அறியாமை, இறைவனை பற்றிய அறியாமை. அந்த அறியாமை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அந்த இக்னரன்ஸ், அந்த அறியாமை இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு நிறைவின்மை இருக்கு. அந்த நிறைவின்மை இருக்கிறதுனாலதான் என்னமோ ஒண்ணு குறையா இருக்கு, என்னமோ ஒண்ணு குறையா இருக்குன்னு நம்ம ஆசைப்பட தொடங்குறோம். ஆசைப்படுறதுனாலதான் செயல்ல இறங்குறோம், அப்புறம் மாட்டிக்கிறோம். அந்த அறியாமைங்கிற ஒரு விஷயத்த சரி பண்ணா பாக்கி எல்லாமே சரியாயிடும். அதனால அகல்மஷம்னும் போது இவர் அறியாமை என்ற கல்மஷத்தை ஸ்ரவணத்தினால் நீக்கி கொண்டிருக்கிறார். நன்றாக குருமுகமாக சாஸ்திரங்களை கேட்டதுனால இவர் மனசுல இருக்கிற அறியாமை நீங்கி இருக்கிறது. சந்தேகங்கள் என்ற அழுக்கை எப்படி நீக்கி கொண்டிருக்கிறார்? அதை தெளிந்திருக்கிறார். குரு கிட்ட கேட்டு தனக்கு வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் யுக்தி பூர்வமாக ஆராய்ந்து நீக்கி கொண்டிருக்கிறார். அப்புறம் இதெல்லாம் தெளிவாக தெரிந்தால் கூட என்ன ஆகும்? விபரீத பாவனைன்னு ஒண்ணு இருக்கு. பழக்கத்தினால மனசு திரும்பி திரும்பி இந்த உலகத்தை உண்மை என்று நினைக்கும், இந்த உடம்பு நான் நினைக்கும், இது போன்ற இந்த பழக்கம் இருக்கு இல்லையா, விபரீத பாவனை. இதை நீக்கிக் கொள்வதற்காக நான் மெய்ப்பொருள் என்பதை அவர் அறிந்த விஷயத்தை தியானம் செய்து அதை ஆழ்மனதிற்கு கொண்டு சென்றிருக்கிறார். ஆக விபரீத பாவனை என்ற கல்மஷத்தை, என்ற அழுக்கை தியானம் செய்வதன் மூலம் நீக்கிக் கொண்டிரு அகல்மஷம். அதனால என்ன, பிரம்ம பூதம், மெய்ப்பொருள் மயமாகவே ஆகிவிட்டார். அகல்மஷம் என்பது அவர் மனசுல தமோகுணம் நீங்கி விட்டதுங்கிறத குறிக்கிறதாம். அதே மாதிரி சாந்த ரஜசம். ரஜஸ்ன்னு சொன்னா ஒரே பரபரப்பு, படபடப்பு, சஞ்சலம். வாழ்க்கையில எப்ப பாரு அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த ஓயாம அந்த பரபரப்பு இருக்கு இல்லையா, அது இவருக்கு அடங்கி விட்டதான். சாந்த ரஜசம். இவர் தமோ குணத்தையும் வெற்றி கொண்டிருக்கிறார், ரஜோகுணத்தையும் வெற்றி கொண்டிருக்கிறார். அப்புறம் என்னன்னா,
பிரசாந்த மனசம். பிரசாந்த மனசம்னா அமைதியான மனதை உடையவர். அந்த வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு, அவர் சத்வகுணத்திற்கும் அவர் அடிமை அல்ல. அதாவது இந்த 3 குணங்களும் முழுமையாக அடங்காது. ஆனா இந்த தமோ குணத்தின் ஆதிக்கமும் ரஜோகுணத்தின் ஆதிக்கமும் நன்றாக ஒடுங்கி பெரும்பாலும் சத்துவகுணத்தில் இருந்து, அப்புறம் பகவான் முன்னாடியே சொன்னார் இல்லையா, நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன, குணங்களுக்கு அப்பாற்பட்ட மெய்ப்பொருளாக தன்னை இவர் புரிந்து கொண்டிருக்கிறார், உணர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் என்பது வெறும் மாயத் தோற்றம், இருப்பது மெய்ப்பொருள் மட்டுமே, மெய்ப்பொருள் மட்டுமே உண்மை. அதாவது அவருடைய உண்மைக்கான தேடல் நிறைவு பெற்று விட்டது. அதனால கிடைக்கக்கூடிய உயர்ந்த அமைதி, உயர்ந்த ஆனந்தத்தில் அவர் திளைத்திருக்கிறார். அந்த ஆனந்தம், அந்த அமைதி அவரை அடைந்திருக்கிறது என்று பகவான் அற்புதமாக நம் மனசுல பதியற மாதிரி இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம அந்த தியான யோகியோட பெருமையும் தெரிந்து கொள்கிறோம். இதற்கு என்ன வழி, நம்ம அந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கர்மயோகம், உபாசனை, வேதாந்த ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாம் செய்து நாம் ஒவ்வொருவரும் இந்த உயர்ந்த மேலான இன்பத்தை உணர முடியும். யாரோ ஒரு தியான யோகியாலதான் அடைய முடியும் அப்படின்னு கன்னத்துல போட்டுக்கிற விஷயம் அல்ல. நாம் ஒவ்வொருவருக்கும் இது சாத்தியம் என்பதை உணர்த்துவதற்காக தான் பகவான் இந்த ஸ்லோகத்தை அருளி இருக்கிறார். நாமும் அத்தகைய உயர்ந்த தியான யோகிகளாக பகவானுடைய அனுகிரகத்தால் ஆவோமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.